இளைஞருடைய தாயார் இந்த மருத்துவமனையில் புற்றுநோய் பிரச்சனைக்காக இந்த மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் பின்னர் வேறு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவரது தாயாருக்கு அளிக்கப்பட்ட அந்த சிகிச்சையில் பக்க விளைவுகள் ஏற்படுவது குறித்து சிகிச்சை அளித்த டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் அவர்களை அந்த இளைஞர் ஏற்கனவே சந்தித்து கேட்டுள்ளார் என்று தெரிகின்றது. இந்த நிலையில் இன்று மருத்துவமனைக்கு வந்த அந்த இளைஞர் டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் அவர்களை கத்தியால் குத்தியிருக்கின்றார். இப்பொழுது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். தற்போது ஸ்டேபிளாக இருக்கின்றார். இந்த ஒரு 2-3 மணி நேரத்தில் கான்சியஸ் வந்துள்ளார். மேலும் இதற்கான முழு விசாரணை மேற்கொள்ளப்படும். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர் காவல்துறையினரால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்க, வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இந்த செயலில் ஈடுபட்ட அந்த இளைஞர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவத்தில் கான்சியஸ் வந்துள்ளது. மேலும் இதற்கான முழு விசாரணை மேற்கொள்ளப்படும். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர் காவல்துறையினரால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்க, வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இந்த செயலில் ஈடுபட்ட அந்த இளைஞர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்கள் அனைவர் மீதும் அக்கறை கொண்டது இந்த அரசு. அவர்களுக்கு தேவையான அந்த உரிய பாதுகாப்பினை கண்டிப்பாக உறுதியாக வழங்க வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அதில் தெளிவாக இருக்கின்றார். கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். தலைப்பகுதியில் ஒரு 4 இடங்களில் கத்தியால் ஏற்படுத்தப்பட்ட காயம். அதேபோல் இடது கழுத்து பகுதியில் ஒரு காயம், இடது தோள்பட்டையில் ஒரு காயம், இடது காது மடலில் ஏற்பட்ட ஒரு காயம். எல்லாத்துக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள்லாம் கூட இருக்காங்க. அவங்க ஃபேமிலியும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறோம். அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய டாக்டர் மனைவி, மனைவி டாக்டர் தான் இருந்தோம். அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க கூட இருக்காங்க. தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கிறாங்க. தாக்குதல் ஈடுபட்டு அவங்க தாயாருக்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்கப்படுது தாக்குதல் ஈடுபட்டு சார். ஏற்கனவே ஒரு 4 மாசமா இங்க ட்ரீட்மெண்ட் 6 மாசம். ஆமா, எந்த முறையில் சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கு சார்? சரியான முறையில் தான் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு தனியார் மருத்துவமனை கூட்டு போயிருக்காங்க. அந்த மருத்துவர் இப்படி சொன்ன வச்சு இங்க வந்து காலையில வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்திருக்கிறாரு. கூட நர்சஸ்ல இருந்திருக்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. அவரோட ஒரு தவறான ஒரு முடிவு. ஒரு சிறந்த மருத்துவர் முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் பேர்ல நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அனைத்து மருத்துவர் சங்கங்களோட மாலை 3 மணி அளவில் ஒரு கூட்டம் நடத்திருக்கின்றாரு. அநேகமா மருத்துவ சங்கங்கள் இதை புரிந்து கொண்டு அவங்களுடைய நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் நோயாளிகள் வந்து செல்லக்கூடிய இடத்துல இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள அதோட பாதுகாப்பு தன்மை எப்படி சொல்லுங்க? நீங்களே சொல்லிட்டீங்க, பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க. இவரே திரு விக்னேஷ் அவர்களே வந்து தொடர்ந்து 6 மாசமா இந்த மருத்துவமனைக்கு அவங்களுடைய தாயாரை கூட்டிட்டு வந்திருக்கிறார். அதனால அவர் மேல எந்த விதமான ஒரு சந்தேகமோ அவர் அந்த மருத்துவருக்கும் கூட எந்த ஒரு டவுட்டோ எதுவும் வரல. பயமோ எதுவும் அச்சமோ எதுவும் இல்லை. தொடர்ந்து வந்து ஒரு சிகிச்சை பெற்றிருக்கிறாரு. தொடர்ந்து இந்த டாக்டரோட தொடர்பில் இருந்திருக்கிறாரு. அதுவும் வந்து 1/2 மணி நேரம் மட்டும் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அதனால இது வந்து தவிர்க்க முடியாத சம்பவம். இனிமேல் இது மாதிரி நடக்க முடியாது. மருத்துவமனையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தொடர்ச்சியா அவர் சொல்றது உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிறது பல சம்பவங்களை மேற்கோள் காட்டுறாரு. இந்த சூழலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு என்ன பதில் சார்? இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இது வந்து கண்டிப்பா வந்து இனிமேல் நடக்காம தடுப்போம். இது வந்து அதான் திருப்பி நான் சொன்ன மாதிரி திரு விக்னேஷ் அவர்கள் தொடர்ந்து 6 மாசமா அவங்க தாயாரை கூட்டிட்டு இங்க வந்திருக்கிறார். இதே மருத்துவமனையில் அவங்க தாயாருக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டிருக்கு. அதனால அந்த மருத்துவரோட 1/2 மணி நேரம் பேசிட்டு வேற ஒரு தனியார் மருத்துவமனையில போய் அந்த மருத்துவர் சொன்னதை கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. ஒரு கோவத்தின் காரணமாகவும் ஆத்திரத்தின் காரணமாக எடுத்திருக்காரு. ஆனா கண்டிப்பா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இனிமேல் இது மாதிரி நடக்காம கைது செய்யப்பட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. இல்லைங்க, அது மாதிரி எதுவுமே இல்லைங்க. மற்ற நோயாளிகள் பாதுகாப்பு குழு ஏற்கனவே சிஎஸ் தலைமையில் ஒரு நடந்தது. மேற்கு வங்கத்தில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாட்டிலையும் எல்லா
சேஃப்டி மெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடுத்தோம்னா எதிர்வரும் ஆண்டுகளில் அதை செயல்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மருத்துவர் தான் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதா சொன்னீங்க. அந்த மருத்துவமனை மீது அந்த சிகிச்சை குறித்த விசாரணை ஏதாச்சும் நடத்தப்படுமா சார்? அவங்களுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டது ஒரு தனியார் மருத்துவமனை எங்ககிட்ட எதிர்பார்க்கவும் இல்லை அவர் இந்த மாதிரி செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு. அரை மணி நேரம் அந்த டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. நேற்றும் அந்த டாக்டரோட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்னு இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான். ட்ரீட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஹாட்கின்ஸ் லிம்போமாக்கு ஸ்டேஜ் 5ல் என்ன விதமான ட்ரீட்மெண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொடுக்க முடியுமோ அதை வந்து மெடிக்கல் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் நல்ல முறையில் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த விதமான இல்லை. கேன்சருங்கிறது ஆரம்ப காலத்தில் ஆரம்ப அறிகுறியோடு இருக்கும்போது வந்தால் க்யூரட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு கம்ப்ளீட் க்யூர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சில கேன்சருக்கு உண்டு. இவங்க வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்ததுனால கத்தியால் குத்தப்பட்ட மருத்துவரை சந்தித்து நலம் விசாரித்த பின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.